எனக்கு ஈவினிங் டைம் எப்போவுமே தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ இல்லைனா காஃபி போட்டு குடித்தா தான் அந்த ஈவினிங்கே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டீ தான். மார்னிங் டைம் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். ஈவினிங் மட்டும்தாங்கிறனால அதை ஸ்கிப் பண்ணாமல் குடிச்சிடுவேன். அன்றைக்கி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் மளிகை சாமானம் வாங்குறதுக்கு வெளியே போக இருந்தங்காட்டிக்கு டக்குன்னு போயிட்டு வந்துட்டேன். போகிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தங்காட்டிக்கு வந்து பன்னீர் செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆகும்ன்ட்டு பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். எப்போ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலும் கடையிலலாம் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பன்னீர் வாங்கினதே கிடையாது. வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக செய்வேன். அதுதான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நிம்மதியாக இருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கும் நமக்கு பிடிக்கும். அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் ஈஸிங்கிறனால வீட்டிலே ரெடி பண்ணுறது. எப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு வாய்க்கு பிடிச்சதோ அப்போருந்து வீட்டில் எப்போ சப்பாத்தி சுட்டாலும் பன்னீர் பட்டர் மசாலா தான். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் செய்யறதுக்கு தோன்றதே இல்லை. ஒரு பக்கம் நான் செய்ய ஹஸ்பண்டும் பையனும் எனக்கு மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்டு சப்பாத்தி பருத்த ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சொட்டு எடுத்தங்காட்டிக்கு வேலையும் டக்குன்னு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு என்ன சப்பாத்திக்கு செய்வீங்கங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.